மிகவும் சிறந்தவன் அல்லாஹு தாலா. அப்ப அல்லாஹு தாலா தெளிவாக என்ன சொல்லி காட்டுகிறான் இந்த இடத்துல, இதே முடிச்சுட்டு அல்லாஹு தாலா ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், உடனே நீங்க கிளம்பி சென்று பூமியில உழைச்சி அல்லாஹ்வுடைய சிறப்புகளை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்றான். அதுலயே சொல்றா, வியாபார கூட்டத்தை கண்டா ஜும்மா நடக்கிற நேரத்தில் எழும்பி போக வேண்டாம், அல்லாஹ் ரிஸ்க் தருவான்றான். அதே சூறால அல்லாஹ் தாலா சொல்றான், ஜும்மா முடிச்சுட்டு தான் போங்க, தேடுங்க, அல்லாஹ்வுடைய ஃபதுல் உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். இப்போ இரண்டு விஷயம் தான் ஒரு இதுதான் ஒரு முஃமினுடைய அடிப்படையாக என்ன செய்ய வேண்டும், ரிஸ்க்ல இருக்க வேண்டிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் தாலா அழகாக சொல்லி காட்டுகிறான். ஒன்று மார்க்கம் என்கின்ற ஒன்று இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி விட்டால் இது வாஜிப், இது சிறந்தது, இதுதான் ஈமான், இதுதான் உங்களோட மறுமைக்கு ஹைர் என்று ஒன்று சொல்லிவிட்டால் அங்கே இந்த உலகத்துடைய அளவுகோல்களை மூடிடுங்க. இந்த உலகத்துடைய அளவுகோல்களை மூடிவிடுங்கள். இவங்க 4 மாதத்துக்கு ஒருக்க வரக்கூடியவர்கள், 5 மாதத்துக்கு ஒருக்க வரக்கூடியவர்கள், இவர்களை விட்டுவிட்டால் இனி எனக்கு கிடைக்க, இதான் அளவுகோல், அதான் உண்மையான உலகத்தில் விளங்கக்கூடிய அளவுகோல். இதை விட்டுருங்க. காரணங்க, நீங்க ஜும்மால இருக்கிறீங்க. ஜும்மா யார் கடமையாக்கினது? இறைவன். உங்களுக்கு ரிஸ்க்கு பொறுப்பாளன் அவன் கடமையாக்கி இருக்கிறான். அதனால இதை விட்டு விட, அந்த அந்த சிந்தனையை நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அங்கே அளக்கக்கூடாது, அங்கே எது அளக்கக்கூடாது, இது போனால் இது நடக்கு அப்படின்னு அளவே கூடாது. அல்லாஹ் தஆலா வானான்ட்டான். எனக்கு இது வான ஒரு கோடியாக இருந்தால் என்னது, எனக்கு வேண்டாமன்னு அங்கே விட்டுருங்க. ஏன் தெரியுமா நீங்க விடணும்? குல்மா இந்தல்லாஹி ஹைரும் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா வல்லாஹு ஹைருர் ராஸிகீன். அல்லாஹ் தஆலா உணவளிப்பவர்களிலே அல்லாஹ் தஆலா சிறந்தவன். அதற்காக வேண்டி இபாதத்தால உணவு கிடைச்சிருமுன்னு நினைச்சிடாதீங்க. அடுத்தது அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்து விட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்த், பூமியிலே நீங்கள் திரிந்து செல்லுங்கள். அதனால இதுல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பது